Hi friends. இன்னைக்கு வந்து நம்ம என்ன விழாவை பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசத்தலான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னலா கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு நம்ம பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா எப்படி பண்றோன்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கேரளானாலே வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டு தான் வந்து நம்ம தாளிப்பு எல்லாமே பண்ணுவாங்க அவங்க. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம். குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ வந்து நான் 2 வீட்டுக்கு வந்து நான் மீன் குழம்பு பண்ணிகிட்ருக்கிறேன். அம்மா அவங்களுக்கும் கொடுத்து அனுப்புகிறேன், நமக்கும். அதில் வந்து மீன் குழம்பு கொஞ்சம் தாராளமாக வைக்க போகிறேன். அதுக்கு வந்து முதல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன்னா, இப்போ நம்ம கேரளா ஸ்டைல் மீன் குழம்புக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோன்ற ஒரு சின்ன கிளிப் பார்த்துடலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி ஊற போட்டிருக்கிறேன். குடம்புளி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லை. சரி, இந்த ஒன்று மட்டும் நம்ம ஸ்டைலில் போட்டுக்கலான்னு புளி ஊற வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கங்க. பூண்டு இஞ்சிலாம் வந்து அப்படியே வந்து நல்லா அம்மியில் வச்சு நசுக்கிக்குங்க. நான் வந்து பூண்டு இடிக்கிறேன் பாருங்கள், அந்த கல்லில் வச்சு இடிச்சுக்கிட்டேன். பச்சை மிளகா ஒரு 2. முக்கியமாக கேரளானா தேங்காய் இல்லைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயும் தேங்காயும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுருக்குறோம். கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் தேங்காவை கூடி குறைச்சி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றா தாளிப்பு போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், வரமிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, பெருங்காயம். இப்போ வந்து தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து கடுகு நல்லா பொரியுது. சோம்பு, வெந்தயம், சீரகம், அதுக்கடுத்து வரமிளகா. 7 வரமிளகா போட்டுக்கலாம், குட்டி குட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் பெருங்காயம். இப்போ வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, ஆனியன் சேர்த்துடலாம். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லை வெறும் மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூளும் வந்து 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், சூடாகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீன் புளி ஊற்றுறதுனால அந்த சூடும் அடக்கும். தனியா வந்து நல்லா இருக்கும். கிரேவியும் வந்து நல்லா திக்காக வரும். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். மசாலா வந்து கொஞ்ச நேரம் அப்படி வதக்கிக்கலாம். மசாலா வதக்கும் போது எப்போவுமே வந்து சிம்மில் வச்சிடணும், இல்லை மீடியம் ஃப்ளேம்லனாலும் மாற்றிடணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அந்த மசாலா வந்து நல்லா கருகிருச்சுன்னா நமக்கு பதமான அந்த குழம்பு கிடைக்காது. ஒரு மாதிரி தீஞ்ச வாடை மாதிரி இருக்கும். ஆனாலும் எண்ணெயில் கொஞ்சம் இந்த மாதிரி வறுக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதால் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படி மசாலாவை வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து தக்காளி அரைச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துட்றேன். இப்போ கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் இந்த தக்காளியை வதக்கிடுறேன். கை விடாமல் வதக்கிற மாதிரி இருந்தால் ஹை ஃப்ளேமில் மாற்றலாம். ஏன்னா வந்து தொக்கு மாதிரி இருக்கிறதுனால நம்ம வச்சுட்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக தீய ஆரம்பிக்கும். இங்கே நின்று கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம்னா ஹை ஃப்ளேமில் மாற்றலாம், இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் புளி வச்சுருந்தேன், அதை வந்து மிக்சிலேயே அடிச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து கரைச்சும் ஊற்றிக்கலாம்.
இந்த புளி அப்படியே மிக்சியில் அரைச்சி ஊற்றுறதுனால கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். அதில் நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த நேரத்தில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு மீன் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஒரு நல்ல ஒரு கலக்கி மூடி போட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சப்பிறக்கும் அதுக்கப்புறம் மீன் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மீன் சேர்க்கலாம். குழம்பு 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கங்க. ஒரு சின்ன மூடி அளவுக்கு வந்து நான் தேங்காய் அரைச்சிட்டேன். இது தேங்காய் பால் மட்டும் எடுத்தும் ஊற்றலாம். நான் வந்து நல்ல ஃபைனாக அரைச்சிட்டேன் தேங்காவை. அப்படியே நல்லா வந்து அந்த கன்சிஸ்டன்சியும் நமக்கு திக்காக கிடைக்கும். இப்போ வந்து தேங்காய் பால் இல்லை அப்படியே அரைச்சும் ஊற்றிடலாம். மெயினாக கேரளானாலே வந்து தேங்காய் இல்லைன்னா எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி. இதோட அந்த டேஸ்ட்டு ஸ்பெஷலே வந்து அந்த தேங்காய் பால். இப்போ நம்ம தேங்காவை சேர்த்தாச்சு, தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் போட்டோம்னா அதுவும் வேகணும். ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா தேங்காய் பால் நல்லா இருக்காது. இப்போ தேங்காய் பால் ஊற்றின உடனே வந்து நான் மீன் சேர்த்துக்கிறேன். நம்ம மீன் இன்னைக்கு என்ன எடுத்துருக்குறோம்னா வவ்வால் மீன் எடுத்துருக்குறோம். இதை நான் ஆட் பண்ணிடுறேன் குழம்புல. இந்த மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. உப்பு வேணும்னா இப்போ போட்டுடலாம். மீன் போட்ட பிறகும் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டோம்னா உடையும் நம்ம கிளறி விட்டோம்னா. இப்போ வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு மீன் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மீனும் சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா மீன் வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நிறுத்திக்கலாம். இப்போ கொதிக்க விடலாம். குழம்பு நிறுத்தியாச்சு, ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா வந்து எண்ணெய் அப்படியே ஜூஸியாக மேலே அப்படியே படர்ந்துருக்குது. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி, கேரளா ஸ்டைல் செம்மையான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எல்லாமே அட்டகாசமாக மீனும் நல்லா வெந்துருச்சு. இது வந்து ரொம்ப கலக்கவும் முடியாது, மீன் உடையும். நம்ம தேவையான அளவு கன்சிஸ்டன்சியும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் இன்னமும் கூட அது நல்லா திக்காக வரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் டேஸ்ட்டாக யம்மியாக இருக்குது. நம்ம ஸ்டைலுக்கும் அதுக்கு வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம ரெகுலராக வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது, அதில் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் அதெல்லாம் வந்து. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா தேங்காவும் நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கிறோம். அதுவும் அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாமே. நம்மளும் டேஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பசங்களுக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டில் இருக்கும்போது பசங்களுக்கு எது நல்லா பிடிக்குதோ அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி சமைக்கலான்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. இப்போ தான் புதுசாக நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவுசெய்து அவங்களும் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். வீடியோ பார்த்து முடித்ததும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்திருக்குது நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நம்ம சமைக்கும் போதே வந்து இதை இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோன்ற சஜஷன் கொடுத்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ஓகே நல்லா சூப்பராக பக்காவாக இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.